தாவேக ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்கிற்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த் வணக்கம். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்கிற்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிற நிலையில் என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் இருவருக்கும் நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இவர்கள் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை காலை மற்றும் மாலை ஆகிய 2 நேரங்களில் விசாரணை அதிகாரி முன்பு நேரில் ஆஜராகி கையொப்ப விட வேண்டும் எனவும், வழக்கின் சாட்சிகளை கலைக்கக்கூடாது, எந்த விதத்திலும் வழக்கின் சாட்சிகள் தொடர்பான தொடர்புகளில் ஈடுபடக்கூடாது என்ற கடும் நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முன்ஜாமீனை வழங்கியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாகவும், அவர் அரசுக்கு எதிராகவும் திமுக சொல்கிற நபர்களுக்கு எதிராக ஆதரவாகவும் செயல்பட வேண்டும் என கூறி பேரம் பேசியதாக கூறி இதற்காக 35 கோடி ரூபாய் தர இருப்பதாகவும், ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் செயல்பட இருப்பதாகவும் கூறி புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை இதுவரை 8 பேரை கைது செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதி இரண்டர்கள் முன்பாக விசாரணை கொண்டது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கினர் எல்லாரும் குதிரை பேரம் பெற்றதாக கூறப்படும் தொலைபேசி பேச்சுக்கள் பதிவு செய்யப்படவில்லை எனவும், சம்மதம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு புகார் அளிக்கப்பட்டதாகவும், அரசை கவிழ்க்க சதி என்ற யூகத்தின் அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்தால் அரசை கவிழாது எனவும், சபாநாயகர் அனைத்து கட்சியினராலும் ஆதரவளிக்கப்பட்டு ஒருமனதாகவே தேர்வு செய்யப்பட்டதாகவும், தற்போது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வருகிறதாகவும், அசோக்குமார் தான் தூண்டினார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தி இருப்பதாகவும், ஆனால் திருநாவுக்கரசு ஈரோட்டில் இருந்த அதே நாளில் அசோக்குமார் இருந்தார் என்பதை தவிர வேறு எந்த முகாந்திரமும் இந்த வழக்கில் இல்லை எனவும், இதை வைத்துக் கொண்டு இருவர் மீதான கூட்டச்சதி என்று கூறுவதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இருவரும் சந்திக்கவோ அல்லது எந்த விதமான தொடர்பும் இல்லாத நிலையில் இருவர் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்கும் விதத்தில் இல்லை எனவும் வாதிட்டார். மேலும் கரூர் சம்பவம் இடைத்தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எந்த பணமும் தான் உங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அசோக்குமார் தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் பி. குமரேசன் இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு வழக்காகவே இருப்பதாகவும், சகோதரர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிற பொழுதே உடனடியாக அவரது சகோதரர் அசோக்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும், இது ஒரு யூகத்தின் அடிப்படையிலான வழக்கு எனவும் அவர் வாதிட்டார். மேலும் ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சம்பந்தமாக பேசியதாக புகாரில் கூறிய நிலையில் அது